ஆல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரைடே நான்வெஜ் தாங்க சமைக்க போகிறோம். என்னடா ஃப்ரைடே நான்வெஜ் சமைக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. நாங்கள் கல்ஃபில் இருக்கிறதுனால ஃப்ரைடே தான் சண்டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரைடே தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே லீவாக இருக்கும். அதனால் ஃப்ரைடே தான் மேக்ஸிமம் நான்வெஜ் சமைப்பாங்க. இன்றைக்கி நான்வெஜ் சமையலில் நம்ம வீட்டில் மீன் குழம்பும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு தான் இருக்கோங்க. அதுக்கு நாங்கள் ஐல மீன் தான் எடுத்திருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துல ஐல மீன் 1 கிலோ 7 ரியால், அதாவது நம்ம ஊர் கேல்குலேட் பண்ணும்போது 150 ருபீஸ் இங்கே. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரோசன் சிக்கன் தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே ஃப்ரோசன் தான் கிடைக்கும் இங்கே இருக்கிற ஏரியாவில், அதுவும் நாட்டுக்கோழி கிடைக்காது. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் 1 kg சிக்கன் இருக்கும். ஸோ இந்த 1 kg நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு 3 பீஸ் இருந்தால் போதும். அதுக்கு தண்ணியில் ஊற வச்சிட்ருக்கேன் சிக்கனை. ஸோ இப்போ சிக்கனும் மீனையுமே தண்ணியில் போட்டாச்சு. இது ஊறிட்டுருக்கு சமயத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மட்டை அரிசியில் தான் சமைக்க போகிறோம். அதாவது கேரளா மட்டை அரிசியில் தான் சமைக்க போகிறோம். இந்த கேரளா மட்டை அரிசி கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிறதுனால நான் சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் குக்கரில் 5 விசில் விட்டுறதுக்கு அப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு திருப்பி குக் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கு கேஸ் கன்சியூம் பண்ண முடியும். அப்படியே நம்ம குண்டாவில் போட்டு வேக வச்சோன்னா பாதி கேஸ் சிலிண்டர் தீர்ந்துடும். அதனால் நான் எப்போவுமே குக்கரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் மாற்றி தண்ணி வடிகட்டிட்டு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேரளா மட்டை அரிசி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அரிசியுமே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பூண்டு வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கலாம். ஊரில் இருந்தால் நான் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் நாட்டு பூண்டு வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல நாட்டு பூண்டு கிடைக்கல. ஆனால் சின்ன வெங்காயம் இருந்தது. ஆனால் ரொம்ப ரேட்டாக இருந்ததுனால நான் வாங்கலை. ஸோ இன்றைக்கி மீன் குழம்புக்கு சைனா பூண்டும் பெரிய வெங்காயத்தை வச்சு தான் நான் சமைக்க போகிறோம். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு இந்த வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் தக்காளி அப்புறம் கொஞ்சமாக மசாலா இதெல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி மீன் குழம்பு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ மீன் தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் ஓரளவு நல்லா அன்ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஐல மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். ஐல மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிசர் வச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பக்கமும் இருக்கிற ரெக்கையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ரெக்கை இருக்கும் அதையுமே கட் பண்ணிவிட்டு அப்புறம் வயிற்று பகுதியில் இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு குடல் எடுத்துடணும். அப்புறம் வயிற்று பகுதியிலேருந்து கட் பண்ணும்போதே நான் தலை வரைக்குமே கட் பண்ணி எடுத்துருவேன். எங்கள் வீட்டில் யாருமே தலையை லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கட் பண்ணி நீக்கிடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற குடலை எடுத்துருவேன். எடுத்துகிட்டு பிறகு கத்தி வச்சு மேலே இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இப்படி க்ளீன் பண்ணும்போது கருப்பு கலரில் சின்ன சின்ன செதில் மாதிரி வரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்ட பிறகு சென்டரில் கை வச்சு தேய்க்கணும். இப்படி தேய்க்கும் போது மீனோட முள்ளில் விட்டுட்டு இருக்க பிளட் எல்லாமே வெளியே வந்துடும். நல்ல சிசர் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக ஐல மீனை க்ளீன் பண்ணிடலாங்க. ஐல மீன் மட்டும் இல்லை, எந்த மீனாக இருந்தாலுமே சிசர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணி எல்லா மீனையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே எந்த நான்வெஜ் இருந்தாலும், அதாவது சிக்கன் மட்டன் ஃபிஷ் எதுவாக இருந்தாலுமே கட் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுற பழக்கம் உண்டு. இல்லைன்னா குழம்புல போடும்போது எங்களுக்கு லைட்டாக ஸ்மெல் அடித்தாலுமே சாப்பிட மாட்டோம். அதனால சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலுமே க்ளீன் பண்ணிவிட்டு செய்யும்போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மீன் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. அதுதான் நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கனில் ஒரே ஒரு 3 பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த 3 பீஸு ஒரு 1/2 கிலோ வருங்க. ஸோ இந்த சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கனுமே மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண வேண்டியது. சாதம் சமைக்கும்போது தண்ணியை நான் எப்போவுமே கெட்டிலில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் சமைக்கும்போது நமக்கு சிலிண்டர் சீக்கிரமாக தீர்ந்து போகாது. ஆனால் கரண்ட் பில் ஆகும்னு தானே பார்க்குறீங்க. எங்களுக்கு கரண்ட் பில்லெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மட்டை அரிசி சமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு பிறகு குக்கரில் சேர்த்துக்கணும். அப்புறம் குக்கரில் எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இந்த மட்டை அரிசி சமைக்கிறதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லைங்க. குக்கர் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டு வேர்ந்ததுக்கு அப்புறமா பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டி அதுக்கப்புறம் சாப்பிடும். மீன் சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே 11 மணி ஆகிடுச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் யாருமே சாப்பிடவே இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுன்றதுக்காக ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சாச்சு, இன்னொரு அடுப்பில் பெப்பர் சிக்கனுக்கும் இன்னொரு அடுப்பில் மீன் குழம்புக்குமே வச்சாச்சு. பெப்பர் சிக்கனுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கணும். சிக்கன் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி
மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கணும். குழம்புக்கு நான் இன்றைக்கி எல்லாமே வதக்கி தான் அரைச்சி அதுக்கப்புறம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ டைம் ஆகிடுச்சுன்றதுனால பச்சையாகவே அரைச்சி நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில். குழம்புக்கு இன்றைக்கி நார்மல் புளி சேர்க்காமல் குடம்புளி போட்டு தான் செய்ய போகிறோம். குடம்புளி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட குழம்புல சேர்த்துக்கணும். குடம்புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு மீன் சேர்த்து இறக்குனா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அந்த அடுப்பில் ரைஸுமே வெந்துடுச்சு. ஸோ வடிகட்ட வேண்டியது தான். இந்த பக்கம் சிக்கனுமே வெந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக மிளகு சீரகத்தூள் இடித்து சேர்த்தா நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். இவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. ஸோ இப்போ மீன் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட குக்கிங் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. பயங்கர பசி. இன்றைக்கி நம்ம வீட்டில் கேரட் குக்கும்பர் போட்ட சாலட், மோர், பெப்பர் சிக்கன், அப்புறம் ஐல மீன் குழம்பு, கடைசியாக கேரளா மட்டரிசில் செஞ்சு. இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட போகிறேன். என் பையன் 11:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு மம்மி எனக்கு பசிக்குது சொன்ன உடனே நான் நட்ஸ் ஸ்மூத்தி பண்ணி கொடுத்துட்டேன். அதனால தான் 1:30 ஆகியுமே பசிக்கல சொல்லிவிட்டு ஒரே ஸ்ட்ராங்காக இருக்கான். அதுக்கப்புறம் உடனே என் பையனுக்கு மீன் குழம்பும் பெப்பர் சிக்கன் வச்சு கொடுத்ததில்ல. அவனுக்கு பெப்பர் சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்பைசி நான் அவ்வளோக்கும் போடலை. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த குடம்புளி போட்ட மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மட்டை அரிசி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அவருக்கு மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எனக்குமே இந்த மீன் குழம்பும் பெப்பர் சிக்கன் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.